ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு சூப்பரான பாறை மீன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை விட ஈஸியாக யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு புளிப்பு, காரம், உப்பு இது எல்லாமே கரெக்டாக எப்படி ஒரு சூப்பராக மீன் வறுவல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம், அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பொறுக்கி எடுத்து வச்சுருக்க மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1.5 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஜேபி மீன் மசாலா வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்கி அந்த மசாலா மட்டும்தான் அதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த ஜேபி மீன் மசாலா இருந்து 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப மெயினான பொருள் லெமன் ஜூஸ் வந்து ஒரு அரை லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த மசாலா, இந்த லெமன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பொரிச்சு எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையும் இந்த மீனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், எல்லா சைடு கோட்டாகிற அளவுக்கு. நம்ம சேர்த்துருக்க மசாலாவிலேயே சால்ட் பார்த்திங்கன்னா இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். உப்பு, காரம், புளிப்புலாம் கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தால் தான் மீன் நல்லாயிருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம் ஒரு 1-2 மணி நேரத்துக்கு. மீன் நல்லா ஊறினதுக்கப்புறம் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்த்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாவு வந்து அந்த மசாலாவில் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி மாவு இது எல்லாமே இந்த மீனுக்கு மேலே நல்லா கோட் ஆகணும். இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த நல்ல கிறிஸ்பினஸ் இருக்காது மீனில். இப்போ இந்த மீனுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். மீனை வந்து ஆயிலில் சேர்க்கும் போது ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்கணும். மீனை வந்து ஆயிலில் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம மசாலாவில் பரட்டி வச்சுருக்க எல்லா மீனையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1 by 1 பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிள் மெத்தடில் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக மீன் வறுவல் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.